10 அரியர், 15 அரியர், 20 அரியர், 25 அரியர். இந்த மாதிரி நிறைய அரியர்ஸ் இருக்குது. அரியர்ஸ் நான் கிளியர் பண்ணுவேனா இல்லையானே எனக்கு தெரியாது. அப்படியே கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியாது. இப்போ நான் என்ன பண்ணுறது? என் வாழ்க்கை அவ்வளோதானா? என் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சா அப்படின்லாம் யாரும் யோசிக்க வேண்டியதிங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட தான் வந்திருக்கேன். அது என்ன ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே தெரியும். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரோடிவேல். ஸோ நிறையா பேர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, அரியர் வச்சாச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமா நம்ம இன்ஜினியரும் ஆக முடியாது, இது அவங்க ஆக முடியாது, அவ்வளோதான் வாழ்க்கையே முடிஞ்சு, பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடி போயிரு, அப்படியெல்லாம் ஏகப்பட்ட பேர் அப்படியே ஒரு நெகட்டிவ் தாட்டில் போகிற மக்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஐயா அப்படி எதுவும் போயிட்டு இருக்கீங்கன்னா இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு பாதையை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். எஸ், நீங்கள் ட்ரிபிள்இ, இசிஇ, இல்லை ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, மெக்கானிக்கல், ஆட்டோமொபைலு, மெக்கட்ரானிக்ஸு, இல்லை சிவிலு எது முடிச்சிருந்தாலும் சரிங்கய்யா, நீங்கள் ஒரு 6 மாதத்தில் அப்ராடில் போய் வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நாங்கள் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு கண்டிப்பாக கையில் பாஸ்போர்ட் இருக்கணும். இருக்குதா? இருந்துச்சுன்னா எஸ் இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை வச்சு எத்தனை பேர்ட்ட தான் பாஸ்போர்ட் இருக்குது நாங்கள் தெரிஞ்சுக்குவோம். அது அவ்வளோதான். ஓகே, ஸோ 6 மாதத்தில் நீங்கள் ஃபாரினில் போய் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்விஏசி டெக்னீஷியன். எஸ், ஹெச்வேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெச்வேக் டெக்னீஷியன், ஹீட் வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸு, ஆயில் ரிஃபைனரிஸ், பவர் பிளான்ட் செக்டர், இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஹெச்விஏசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். இன் கமர்ஷியல் பில்டிங்ஸ் லைக் ஷாப்பிங் மால்ஸ், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸு, அப்புறம் வேறு எங்கே கமர்ஷியல் பில்டிங்ஸில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்விஏசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்குது. ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்த பவர் பிளான்ட், ஆயில் ரிஃபைனரி செக்டர்ஸ் மாதிரி ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ், அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ளே இது பெரிய இதாக போயிட்டுருக்கு. ஓகே, இந்த மாதிரி இடத்துல ஹெச்விஏசி டெக்னீஷியனுக்கு என்ன வேலைனா, உண்மையாக சொல்கிறேன், சும்மா இருக்கிறது தாங்கயா வேலை. சும்மா இருக்கிறது ஏதாவது வேலையாக இருக்குமா? அப்படி ஒரு வேலை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலை அப்படி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க. எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, தம்பி 4ஆம் நம்பர் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏசி டக்டில் சரியாக ஏசி வரலன்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது என்னாச்சுன்னு போய் பாருங்கள் அப்படின்வாங்க. அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? சும்மா தான் இருப்பீங்க. ஸோ அது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அங்கே போய் நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த பிரச்சனைகளை கண்டுபிடிச்சி அதை டாக்குமெண்ட்டாக ஓகே இந்த பிரச்சனை இருந்துச்சு நான் சரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணி உட்காந்துக்கணும். அவ்வளோதான். திரும்பி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க, வாக்கி டாக்கி இருக்கும், அதில் நீங்கள் விளையாடுன்னு சொல்லுவாங்க, தம்பி அப்படி அங்கே முடிச்சிட்டியா, இங்கே பாரு, இங்கே ஒரு கம்ப்ரஸர் ஓடல பாரு, அதை போய் என்னென்னு செக் பண்ணு அப்படின்வாங்க. ஸோ இது இந்த எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே ட்ரபிள் ஷூட் பண்ணி அந்த ஹெச்வேக் சிஸ்டமாக க்ளீனாக மெயின்டைன் பண்ண வேண்டியது தான் உங்களுடைய வேலையை. அதான் ஹெச்விஏசி டெக்னீஷியன். இது புதுசாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வேலை இருக்கலாம், மெயின்டைன் பண்ணுறதுக்கும், சர்வீஸ் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி எந்த மாதிரி ரோல் வேணால் உங்களுக்கு வேலை இருக்கலாம். ஓகே, இல்லை சார் இந்த வேலைக்கு அப்போ வருது அப்படின்னா, ஐயா இந்த வேலை ஒன்றும் சாதாரண வேலைங்க இல்லைங்க, சும்மா இருந்து ஜாலியாக சம்பாதிக்கலாம். ஒரு 6 மாதம் உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் அப்ராடு ஈஸியாக போக முடியும். அப்படி அப்ராடு போகும்போது உங்களுக்கு மினிமம் சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 35,000 ஸ்டார்ட் ஆகும். ஸோ 55,000-60,000லாம் உங்களுடைய ஸ்கில்லை பேஸ் பண்ணி தான் கிடைக்கும். கொஞ்சோண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில், கொஞ்சம் நிறைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா இதில் ஈஸியாக நீங்கள் வேலைக்கு போயிட முடியும். ஹெச்விஏசி இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியனுக்கான வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனிங் ஒன்று இருக்குது வித் இந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியோட. ஸோ இந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியோட வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ராடு போகிறது வரைக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,10,000 வரைக்கும் செலவாகும். ஐயா 1,10,000 உடனே கேட்பீங்களா அப்படின்னா அப்படி உடனேலாம் கேட்க மாட்டோம். ரொம்ப சிம்பிள். ஏன்னா உங்களுக்கு 1 மாதம் இந்த ஹெச்விஏசி டெக்னீஷியனாக நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ராக்டிக்கலான ஒரு ட்ரைனிங். ஸோ எல்லா ஏசி, கம்ப்ரஸர்ஸ் அண்ட் தென் சில்லர்ஸு, இது எல்லாம் எப்படி வேலை செய்யுது, எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எல்லாமே டெக்னிக்கல் வைஸாக ஹேண்ட்ஸாக நீங்கள் கற்றுக்க முடியும் 1 மாதத்தில். 1 மாதத்தில் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு வேலையும் எங்கே நம்ம ஊருக்குள்ளேயே வாங்கி கொடுப்போம். சென்னை, கோயம்புத்தூர், இல்லை பெங்களூர், ஹைதராபாத், இந்த மாதிரியான ஏரியாக்களில். ஓகே, சேலரி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 15K மினிமம், 15K ஆவரேஜாக இருக்கும். கொஞ்சம் முன்ன பண்ண இருக்கும் சேலரிக்கும், 18, 19 அந்த மாதிரி கூட இருக்கும், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில்லு. ஓகே, ஸோ மினிமம் 15,000 சம்பளம். உங்களுக்கு வந்து டெக்னீஷியனாக போய் ஒரு 6 மாதம் வேலை செய்யணும். 6 மாதத்துக்கு அப்புறமா திருப்பி உங்களை நான் வந்து அப்ராடுக்கு அனுப்புவோம். அப்ராட் இன்டர்வியூஸ் நாங்கள் அட்டன் பண்ண வைப்போம். அதெல்லாம் இன்டர்வியூ ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா விசா டிக்கெட்லாம் கைக்கு வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் காசு கட்டுவீங்க. அது எவ்வளோனா பேலன்ஸ் உள்ள அமௌண்ட். ஏன்னா இனிஷியலாக நீங்கள் இந்த ட்ரைனிங்க்கு வரும்பொழுது மட்டும் 30,000 மட்டும் கட்டணும். அது 30,000 கட்டும்போது உங்களுக்கு அந்த 1 மாதம் ட்ரைனிங் வந்து அதில் கவர் ஆகிடும். ப்ளஸ் அக்காமடேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம், ஃபுட்டு மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். இதுக்கப்புறமா 1 மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு 6 மாதம் கழித்து திருப்பி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஃபாரினுக்கு செலக்ட் ஆகி விசா டிக்கெட்லாம் வந்ததுக்கப்புறமா இது ஒரு 80 ரூபாயோ 70 ரூபாயோ கட்டுற மாதிரி வரும். அன்றைக்கி டைமுக்கு என்னவோ அதை நீங்கள் பே பண்ணணும். இவ்வளோதாங்கய்யா.
இதை விட நம்பிக்கை அப்படிங்க இருக்கும் அப்ராட் ஜாப்பு. விசா டிக்கெட் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம காசே கட்ட போகிறோம் அப்ராட் ஜாப்புக்கு. ப்ளஸ் அப்ராடும் 6 மாதத்தில் உங்களுக்கு போகிறதுக்கான எல்லா அஷ்யூரன்ஸும் நம்ம கொடுக்க முடியும். ரிட்டர்னில் கேட்டால் கூட ரிட்டர்னில் கூட கொடுக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு அஷ்யூர்டாக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ இந்த HVAC கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி அரியர் வச்சவங்க, வைக்காதவங்க, இந்த ஃபீல்டுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க எல்லாமே போகலாம். ஒரு முக்கியமான குறிப்பு, பின் குறிப்பு நோட் என்ன அப்படின்னா, இது HVAC டெக்னீஷியனுக்கான ட்ரைனிங் தான். MEP டிசைன் இன்ஜினியர் கிடையாது. HVAC டிசைன் கோர்ஸ் இது கிடையாது. இது HVAC டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கோர்ஸ் தான். ஸோ இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வர 26/6/2024 26ஆம் தேதி புதன்கிழமை வரும். 26/2024 அன்றைக்கி இந்த கோர்ஸ் வந்து சென்னையில் மட்டும்தான் நடக்குது. சென்னையில் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணலாம். டேரெக்டாக வரலாம் சென்னை கோயம்புத்தூருக்கு, அல்லது கால் பண்ணி கூட டீட்டெயில்ஸ் விசாரிக்கலாம். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் என்கொயரி பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். கீழே என்கொயரி பட்டன் வச்சுருப்பேன், அதில் போய்ட்டு இந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணியும் தெரிந்து கொள்ளலாம். அல்லது டேரெக்டாக எங்கிட்ட பேசணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், மொபைல் நம்பர் கீழே இருக்கும். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணுறதை முடிவெடுக்கலாம். வேறு எதுவும் டவுட் இருக்கா? எல்லாம் சொல்லிட்டோம்ல, எல்லாம் ஓகே தான். தேங்க்யூ ஸோ மச்.